ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த வீடியோவிலையே நம்ம காமிச்சிட்டு கிளம்புறது தான் நம்மளோட முழுக்க இது. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 மொபைல் இருக்குல்ல, 6 மொபைல். இது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அதனால் இதை பற்றி நம்ம ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் விற்றுருச்சு. ரெட்மி நோட் 8 ப்ரோ விற்றுருச்சு. இது வந்து ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ், இதுவும் விற்றுருச்சு. சரியா? இதுவும் விற்றுருச்சு. இப்போ விற்காத ஃபோன் பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபோன், இந்த 4 ஃபோனு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 ப்ளஸ், இது 128 GB. ஐஃபோன் 14 ப்ளஸ்ஸு 128 GB. பேட்ரி ஹெல்த்து வந்து 85 தானே, 85. டென்ட்டு கிராச் இல்லை. ஒரு புது மொபைல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. 36,000 ரூபான்றது எங்களோட ப்ரைஸு. உங்களுக்கு வாங்க ஐடியா இருக்கான்னு பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்கள். சரியா? இந்த இவர் நேற்று பில்டர் கூட கேட்டார்ப்பா. பில்டர் நைஸாக கால் பண்ண நம்பர் இருக்கா அவங்ககிட்ட? சரி, பில்டர் அவர் தான், அமீர் அவங்க சொந்தக்காரர். இது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து செம்மையான மொபைல் இது 13, ஐஃபோன் 13. மேலே வந்து டெம்பர் கிளாஸ்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் இது கிராச் இருக்கா பார்ப்போம். 25,000 போட்டிருக்கான். ரொம்ப அதிகமாக எப்படின்னு தெரில. ஆனால் 13 இது 128 GB. பேட்ரி ஹெல்த் வந்து பிரிக்க முடியலையா? பிரிக்க முடியலன்னா வச்சிரு, ஏன் ரிஸ்க் எடுக்கிறேன். அதெல்லாம் அது டிஸ்ப்ளே தான். இது வரைக்கும் தான் டெம்பர், இது வரைக்கும் தான் டெம்பர். ஆமாம் ஆமாப்பா, அது வந்து உனக்கு டிஸ்பிளேல ஒன்றும் ஆகலைல்ல? இல்லை இங்கே பாருங்களேன், கீழே அந்த டிஸ்பிளே. அது ஒன்றும் இல்லைப்பா, அதுக்கு மேலே டெம்பர் கிளாஸ் தான்ப்பா. அது ஒன்று டெம்பர் கிளாஸை பிச்சுட்டா சரியாயிரும். கஷ்டமாக இருந்தால் விடுப்பா, அது அவங்க வாங்குறவங்க பிரிச்சுக்குவாங்க. சரியா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ 25,000 ரூபா தான் கொடுக்குறோம். கொஞ்சம் செகண்ட்ஸ் அவ்வளோதான். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு, டெம்பர் கிளாஸ் ஒட்டியிருக்காப்புல, நல்லா டைட்டாக மோல்ட் ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25,000. 128 GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 85. இல்லை 85 கிடையாது, 80. ட்ரூடோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. மொபைல் நல்லா தெளிவாக தான் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் கூகுள் பிக்சலில் நத்திங்கில் வந்து 2A, நத்திங்கில் வந்து 2Aன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. 256 GB, 256 GB, 8 GB ரேமு. சரியா? இந்த பாருங்கள், 2A மொபைல் வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியும், பக்காவாக இருக்கும். லேட்டஸ்ட்டு மாடலு, 5G மாடலு. விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம், 16,000 ரூபா. இதெல்லாம் வந்து மாடலே இப்போ தான் வந்திருக்கு. 4 மாதம் 6-7 மாதம் வாரண்டி இருக்குது இதுக்கு. நம்ம சரியாக செக் பண்ணால் இன்னும் வாரண்டி அதிகமாக இருக்கும். நம்ம அப்படியே வந்ததோடு போட்டது தான். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா. டிஸ்பிளே சேஞ்சுடுனா ரொம்ப நல்ல காஸ்ட்லியான டிஸ்பிளே தான். இதை வந்து நம்ம வந்து நேர்மையாக இருக்கனால தான் உங்களுக்கு இதை நாங்கள் சொல்கிறோம். டிஸ்பிளே சேஞ்சுடுன்றது எங்களுக்கே தெரியாது. இது வந்து சேஞ்சுடு இல்லையான்னு சொல்லி கொடுத்தா கூட நாங்கள் அப்படியே தான் வீடியோ போடுவோம். காரணம் என்னென்னா அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது, கண்டுபிடிக்கவே முடியல. இதை ஒரு மொபைலில் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த பேக் டோர் ஓப்பனாக இருக்கும். அது மாதிரி கண்டுபிடிக்க முடியுதாடா? நீயே பாரு. யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அப்போ தான் தெரியும். யூஸ் பண்ணுறதுல ஸ்லோ இருக்கனால உனக்கு கணிக்க முடியுது. லைட்டாக ஒரு மாதிரி பார்க்கலாம், மாற்றுற மாதிரிலாம். 12 GB ரேமே, 256 GB. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஒர்க் ஆகுது. கேமரா வந்து கொஞ்சம் மங்கலாக இருக்குது. பேக் கேமரா கொஞ்சம் மங்கலாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா சூப்பராக இருக்குது. 40,000 ரூபா இதோட விலை. 40,000 இது. அடுத்தது இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா 4,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காரு, இன்னும் விற்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா 3,500 ரூபாய்க்கே கொடுக்குறேன். சரியா? ஆனால் இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா 3,500 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். பஸ் 3,500 ரூபாய்க்கு வாங்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, சும்மா நான் இந்த இது சைனா வச்சுலாம் இருக்குது பாருங்களா, ஃபயர் போல்ட்டு அந்த மாதிரிலாம் ஒரு லொஸ்க்கு வச்சுலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதுவே 4,000 ரூபா, 3,500 ரூபா ஆன்லைனில் போடுறான். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில், அதாவது இது ஆக்டிவ் 2. இது சாம்சங் கேலக்ஸியில் வாட்ச் ஆக்டிவ் 2. இது வந்து பார்த்திங்கன்னா 3,500 ரூபான்றது ரொம்ப கம்மியான விலை.
ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் விடும்போது ரெண்டாவது இது செல்லுலார் வேறுங்க இது. அப்பா இது செல்லுலாராப்பா? இது செல்லுலார் இல்லையா? ஐஎம்இ நம்பர் மாதிரிலாம் இருக்கே, செல்லுலாராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. ஆனால் 2500 சார்ஜரோடு இருக்குது. சரி 2500 இல்லை, 3500 சார்ஜரோடு இருக்குது. 3500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 லேட்டஸ்ட் மாடலு 4500. 4500. 3500 4500. $4500 அசால்ட்டாக வாங்கலாம். ஏன் விற்க புதுசாக இருக்குல்ல. இப்போ இது ஆக அட்டாசி அந்த பழசெல்லாம் வந்து 4500 5000 விற்கிறானுங்க. இது வந்து புதுசாக தெரியுது, நீட்டாக இருக்குது, தாராளமாக வாங்கலாம். ஸோ வாங்குறவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S21 ப்ளஸ். இது 5G மொபைலு. இதில் வந்து டிஸ்பிளேயில் கோடு இருக்குது. 10,000 சொல்லி கொடுத்துட்டு போனார் ஒரு டவுசர் பண்ணி. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 ஐடியா இருக்கா பாருங்கள். ஜிபி வந்து 8/128. பில்லுலாம் வச்சுருக்காப்புல. MI 11T Pro 5G மொபைலு பாக்ஸோடு இருக்குது. இது வந்து எவ்வளோ 9,000 தான் சொன்னார். இதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுவேன். 9,000 சொன்னார், ஸ்டிக்கர் ஒட்டு மறந்துடுவோம். இது வந்து 8/128 8GB RAM 128 9,000. இதில் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு இஷ்யூ சொன்னார். அதாவது வந்து இந்த இதை கீழே இறக்கி விட்டோன்னு வச்சுக்கோவேன், நமக்கு அந்த இதில் காட்டுதா அது சம்டைம் எனி டைம் இப்படி இல்லை, சம்டைம் இப்படி இறக்க முடியல. அது ஒரு இஷ்யூவே கிடையாது. அவர் ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு போகிறாரு, அது இஷ்யூவே கிடையாது இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6,500 கொடுக்குறாப்புல. மொபைல் நல்லா கண்டிஷனாக இருக்குது. டிஸ்பிளே வந்து பிளாக் டாட்டு, ஒரே ஒரு லைன் இருக்குது, சின்னதாக ஒரு லைன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் உடஞ்சிருக்கு. கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் பண்ண முடியுது, ஆனால் கேமரா உள்ள போனால் படம் வர மாட்டேது. இந்த பாருங்களேன், உங்களுக்கு டெஸ்டிங் காட்டுறேன் பாருங்கள். எது? ஆமாம் 9,000 அது வந்து MI 11T Pro. இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா உள்ள போனோன்னு வச்சுக்கோங்களேன். இது 12GB ராம்ங்க. 12GB RAM 256. 6,500 தான் போட்டோம். கேமரா உள்ளே போனால் இந்த மாதிரி ஆகுது. அதே வந்து ஸ்கேனிங்குள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஜிபேயா இது போய் செட் பண்ணுமே. காட்டாது. இந்த பாருங்க, ஸ்கேனிங்கை போட்டோன்னா கேமரா ஒர்க் ஆகுது. கேமரா உள்ளே போனால் நார்மலாக போனால் வர மாட்டேது, வெளியே வந்து. ஆமாம், வெளியே வந்துடுது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதோட விலை வந்து 6,500. 12GB RAM 512GB வாங்கலாம். இந்த ரேட்டுக்கு அவ்வளோதான் கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விவோ V40 ஒருத்தர் வாங்கிட்டாப்புல. ஸோ அவர் வந்து எடுத்துக்கிறேன்ட்டாப்புல. அது என்னது இஎம்ஐயில் உள்ளது, அது ஒருத்தர் வாங்கிட்டார். அது நிறைய பேர் கால் பண்ணாங்க, ஒருத்தர் வாங்கிட்டாப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா MI 12 Pro 5G மொபைலு 12GB RAM 256. பாக்ஸ் மொபைல் தான், சார்ஜர் கிடையாது. பேக் டோர் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி கோடு இருக்குது. விலை வந்து 12,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. இது வந்து ஓப்போ A78 5G மொபைலு 10,000 இது. பாக்ஸு மொபைல் தான் இருக்குது, சார்ஜர் கிடையாது. 10,000 rupees இது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டுக்குவோம். ஏன்னா இது யாருதுன்னு ஒன்றும் தெரியலையா. ஆசிங்கு போன போட இது யாருதுன்னு பாரு. இது வேறு யாருதுன்னு தெரியாமல் வச்சுக்கிட்டாலும் கொடுக்க முடியாது. நான் அவன் ஆசிம் கிட்ட கேட்டேன்ப்பா, யாருதுன்னு சொல்லலை. அவங்ககிட்ட கேளு கொஞ்சம். இது வந்து iPhone 12. இது iPhone 12 19,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. 13 நம்ம வந்து இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 25,000. ஆமாம், 13 25,000. இது 12 19,000. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. இது 11 நிறையா இருக்குது. இது 14 வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வரையும் வாரண்டி இருக்குது. 45,000 சொல்லி போட்டிருக்காங்க. இது 14. இது iPhone 14 தான் இருக்குது பாருங்க. 14
ஜனவரி மாதம் வரையும் வாரண்டி இருக்குது. பேட்ரி ஹெல்த்து 98 புதுசாக இருக்குது. ஸோ அந்த புதுசுக்காக தான் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 45,000 இது. ஜனவரி மாதம் வரையும் வாரண்டி இருக்குது. இது என்னப்பா, இது பாக்ஸ் கொடுக்காம விட்டுட்டோமோ? ஆமாண்ணா, இதுக்கு பாக்ஸ் இருக்குல்ல, பாக்ஸ் எடுக்காமல் போயிட்டானுங்களே. சரி விடு, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ரியல்மி வந்து 10,000 இது நம்ம நிறையா போட்டுட்டோம். அடுத்தது இது வெறும் பாக்ஸ் தான். இது ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு, திரும்ப வரும் எங்களுக்கே அது. ஸோ அதனால வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 8 இது ஐஃபோன் 8 ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 64 GB. பேட்ரி ஹெல்த்து 80 நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன். $82 இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 7,000 rupees. சரிங்களா, 7,000 rupees. ஐக்யூ வந்து 9,000 இந்த இருக்குது. இந்த ஃபோனு ஐக்யூ வந்து 9,500 சொல்லியிருக்கோம், விற்கலை. பாக்ஸு மொபைல் இருக்குது. சரியா, ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இது என்னப்பா, இது பாக்ஸ் இருக்குது. இது என்ன மொபைலு? 14 Pro. 14 Pro எது? இல்லை இது 14 Pro பிளாக் டேட்டா புதுசாக இருக்குது பாக்ஸு. 14 Pro இதாக இருக்கும். இது என்னன்னு பாரு. இது 14 ப்ளஸ் 14 33,000 128 GB. பேக் டோர் லேஸாக உடஞ்சிருக்கும். இதுக்குள்ளே வச்சிரு. எது இது? இதுவா? ஓகே. இது வந்து 14 Pro. அந்த 42,500 லைட்டாக ஒயிட் டாட் இருக்கும். ஒயிட் கலர் டாட்டு, பிளாக் டாட்டு, பிளாக் டாட்டுன்னு சொல்லுவோம்ல அது. ஸோ 42,500 256 GB இது. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுட்டோம். சரியா, அதனால தான் வந்து உங்களுக்கு விளக்கமாக என்னால் சொல்ல டைம் இல்லை. ஏன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம், அது வேஸ்ட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஐஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 6 போட்டிருக்கோம். அது தனியாகவே எடுத்து வைப்போம். இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா Note 10 Plus ஒருத்தர் வாங்கிட்டார். வாங்கினதை தூக்கி இங்கே வைங்க. என்னங்க இதெல்லாம் வந்து 14,500. இது கிடையாது, இது 3 14,500. 64 GB. பேட்ரி ஹெல்த்து வந்து 64 74 70 அது மாதிரி. இது எல்லாமே 92%. இதுலேயே ஒன்று இருக்குமா? எங்கே அது? இது ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டானுங்களாடா? இதில் ஒன்று காணுமே. ரெட் கலர் எடுத்துகிட்டு போயிட்டானுங்களா? ரெட் கலர் ஒன்று இருக்குமா இதே மாதிரி? இல்லை அது எடுத்துகிட்டு போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இது 15,500. இதெல்லாம் 128. நத்திங் வந்து ஏற்கனவே விற்காமல் இருக்கிறது. இந்த டேப் விலை என்னன்னே தெரில. இது ஒருத்தருக்கு ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து விற்காதது. இது வந்து விற்றுருச்சு ஆல்ரெடி. இது ஒருத்தர் காசு போடுறேன்னு இருக்காரு. எனக்கு நாளைக்கு தான் தெரியுது. இது வந்து எவ்வளோ லாஸ்ட்டாக சொன்னோம்னா ஐக்யூவில் வந்து 9 Pro. இது 12,256. 2 பேர் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் காசு போடுறேன்னு இருக்காரு, ஒருத்தர் போட்டிருக்கேன்றாரு. நான் இப்போ பார்க்கல. இதோட விலை வந்து 16,000 12 GB RAM 256. இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கணிக்கவே முடியல. இதெல்லாம் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபுக்கு காசு கொடுத்துருக்காங்க. இந்த டேப், இந்த 2 டேபுக்கும் காசு கொடுத்துருக்காங்க. 3,000 3,500 ஒன்று போட்டோம், 9,000 போட்டோம். அதெல்லாம் காசு கொடுத்துருக்காங்க. இது விற்கலை. இது வந்து 4G கிடையாது, 5G தான். எம்ஐயில் வந்து 11 லைட்டுன்னு சொல்லிட்டு 4,500. இது வந்து இது வந்து எவ்வளோ தெரியுமா? ஐயோ மறந்துட்டேனே, 15,000. சரி அவ்வளோதான், வீடியோ அவ்வளோதான், ஃபினிஷ். நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா, ஒன்றுமே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அரசியல்லாம் வேஸ்ட்டு. எல்லாமே மக்களை ஏமாற்றி திங்கிறானுங்க. அவனுங்களை பற்றி பேசி என்ன பண்ண சொல்லுங்கள். நாளைக்கு வேறு வாக்காளர் சேர்க்கை முகாம் எங்கள் ஏரியாவில். மாவட்டம் ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்கிறாரு. நான் போகிறதா போகலையா என்னன்றது எனக்கே தெரில. ஏற்கனவே ஒரு நாள் நம்ம ஓட்டையே எடுத்துட்டானுங்க.
நாங்கள் போய் எனக்கு எங்கள் வீட்டில் வந்து 2 ஓட்டு போயிடுச்சு எங்களுக்கு. இந்த வாட்டி சேர்த்துருக்கானுங்க, திரும்ப எடுக்க போகிறானுங்களா எடுக்கிறானுங்களா நாளைக்கு போனால் தான் தெரியும். ஏன்னா ஜனநாயகமாக பணநாயகமாக இருக்குது. எங்கேயுமே நியாயம் நீதி நேர்மையே கிடையாது. சட்டமே ஒரு இருட்டறையாக இருக்குது. சரி வாப்பா தம்பி, வா, அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. 500 ரூபா. அப்பா இவனை கூப்பிட்டு போகணுமா? அவன் உட்காந்துருக்கான். சரி ஓகே கூப்பிட்டு போகலாம் என்ன இருக்குது, 3 பேர் போகலாம். ஓகேயா, இது ஆஃப் பண்ணிடுவா. ஓகே.